ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காத்து ஆண்டவரே, இதுவரை எங்களை நடத்தி வந்தவரே, உடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே, உடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிற இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்துல இறங்கி வருகிறதான எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் சர்வ வியாபியை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தலபா. இயேசுவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே துதிக்கிறோம், போதுமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் அப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், ஹல்லேலூயா, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவதாம் போல, ஹல்லேலூயா, எங்கள் ஆத்துமா உம்மையில் ஆண்டவரே தாகமா இருக்கிறது ஆண்டவரே, தாகமா இருக்கிறது ஆண்டவரே, தாகமா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தலபா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா அப்பா, உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த காலை வேளையில், இந்த ஆராதனை வேளையில், ஹல்லேலூயா, இந்த ஆரம்ப வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ராபா ஷாதா ராபா தலபா. இயேசுவே எங்கள் பலனே, எங்கள் கேடகமே, எங்கள் நம்பிக்கையே. ஹல்லேலூயா. ராபா ஷாதா ராபா தலபா ரியாந்தரணமா. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் இந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் ஆத்மா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் எந்த ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே. நீர் என் பலனும், கரங்களை உயர்த்தி, நீர் என் பலனும், ஆத்மநேசரும்மை ஆராதிக்கிறே.
ஜீப்பது போல ஆத்மா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் எந்த மனேசருமை ஆராதிக்கிறே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தாகத்தை தீர்க்கிற ஹல்லேலூயா எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜீவ தண்ணீரான தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பக்கத்தில் வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்களை ஆராதனைக்குள்ள ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுங்க ஆண்டவரே. எங்களோட வாசம் செய்யுங்க, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கே துதி கன மகிமை புகழ் எல்லாம். குடும்பமாய் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கடைசி வரை எங்களோடு இணைந்திருங்கள். எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாதியிலே பார்ப்பதை எல்லாம் தவிர்த்து விட்டுவிட்டு முழுமையாய் ஒரு ஆராதனையை எவ்வளோ நேரமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் செலவு செய்யுங்கள். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் கூடி உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடங்களிலே அவருடைய சட்டையின் மறைவு உங்கள் மேலே இறங்கி வரும். கண்களை மூடி நாம் இன்னும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆழமாய் அறிந்து ஆழமாய் உணர்ந்து ஆழத்தில் இருந்து கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். உதடுகளில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக, தேவ மகிமை நம்மை நிரப்புவதாக, ஒரு வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பதாக. நாம் இனி நாம இராம நம்ம ஒரு குட்டி இயேசுவை போல நம்ம மாறணும். நம்மை மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்மை நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கூடியிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் அவருடைய ஷெக்கினா மகிமை இறங்கி வருவதாக. கூடியிருக்கிற ஒவ்வொரு இடமும் ஒரு ஆசரிப்பு கூடரமாய் மாறுவதாக, ஒரு தேவ மகிமை தங்கும் ஸ்தானமாய் மாறுவதாக. இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்றது போல கர்த்தருடைய வாசஸ்தலமாய் மாறட்டும். தேவ வல்லமை மகிமை இறங்குவதாக. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து சொல்லுங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. 1000 10,000 சொல்லி பாடுங்க. 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் ஒரு நாள் அது அணுகாது. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. நீங்க இருக்கிற இடங்களை கைகளை உயர்த்தி பாடுங்க. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
பாதுகாப்பு உங்க மேல, அவரை நம்புவதால் வருகிற பாதுகாப்பு. தம் சிறகுகளால் மூடுவார். நல்ல ஆவியில நிரம்பி அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் மறைவில் ஆரோக்கியம், அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. சீக்கிரம் இந்த தடையெல்லாம் மாறி தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிற காலம் சீக்கிரத்துல நம்ம கைகூடி வரணும். இந்த மனதில வைத்து கர்த்தரை ஆராதிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. நல்ல ஆவியில நிரம்பி திரும்ப திரும்ப பாடுவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் வீடங்கள் அண்டையில தகவிலான் குருவிக்கு அடைக்கலான் குருவிக்கும் இடம் கிடைத்ததே. ஜீவனுள்ள, ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. நல்லா உணர்ந்து கர்த்தரை உயர்த்துங்க. பரிசுத்த பரிசுத்த, நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டாரு. பாடிடும் தொனி கேட்குதே. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், எவ்வளவு தூரம் போனாலும் கண்டுபிடிப்பார். கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை, தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஒத்துக்க முடியுமா? நான் தூரம் போனவன், ஆண்டவர் சமீபத்தில் வாழ்ந்தவன், ஆண்டவர் விட்டு தூரம் போன நிலையெல்லாம் எனக்கு மாறட்டும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பாவம் இயேசு விட்டு உங்களை பிரிச்சிருக்கும். நிறைய காரியங்கள் இயேசுவை சமீபத்தில் வரவிடாம தடுத்து கொண்டு இருக்கும். இந்த தடையெல்லாம் இன்று விலகட்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு விலகட்டும். இயேசுவோடு ஒரு உறவை கொண்டாட உங்களை புதுப்பித்து கொண்டே இருங்க. நல்லதை மனதில் வைத்து இன்னொரு முறை பாடுவோம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவன், தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவன் திரும்பி வந்த மகனை
பாதரட்சை கொடுத்து, புது வஸ்திரத்தை கொடுத்து, கைக்கு மோதிரத்தை அணிவித்து, நம்முடைய மகனாய் சேர்த்து கொண்ட ரோமையை போல கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். நம்ம மேல வைத்த அன்பை நிரூபிப்பதற்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய அன்பை நாம் நினைக்க 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 நாம வித்தியாசமான மனிதர்களாய் மாறிவிடலாம். அவருடைய அன்பை ருசிப்பா இருக்க ருசிப்பா இருக்க ருசிப்பா இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் கசப்பா மாறும். அவருடைய உறவு, அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு இனிமையாக மாறும். உண்மையிலே அது மட்டும்தான் இனிமை, அது மட்டும்தான் மனிதனை மாற்றக்கூடிய சக்தி. அதனால சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்த ஆண்டவரை உயர்த்தி கம்பீரமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். சேற்றிலிருந்து நம்மை தூக்கினார், கண்மலையின் மேல உயர்த்தினார். அவருடைய அன்பு அளவிட முடியாதது, மலைகள் எல்லாவற்றிலும் மேலான அன்பு, அதாவது கடலின் ஆழங்களிலும் ஆழமான அன்பு. அந்த அன்பை அளந்து பார்க்க முடியாது. அந்த அன்புக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த அன்பை நம்ம மேல வைத்ததுனால நம்ம திரும்ப அவருக்கு மாறுத்தர என்ன செய்ய போறோமோ தெரியாது. அவருடைய அன்பு அன்பே அன்பு தான். அந்த அன்பை நம்ம மனதில் வைத்து நம்மை தேடி வந்த அந்த அன்பை உயர்த்தி புகழ்ந்து பாடுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்லுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே, ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே.
பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரு, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தார். எனக்காக யாவையுமே அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் செய்ய வேண்டியதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே நேர்த்தியாய் அழகாக செய்து முடித்தார். நாம் நிற்க வேண்டிய இடத்துல நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் அடைந்தார். அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். இதை மனதில் வைத்து பாடுவோம். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. சொல்லுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இதை சொல்லும் போதே உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம், சமாதானம். இன்னொரு முறை சொல்லி பார்ப்போமா? நல்ல மனதுல தைரியமா சொல்லுங்க. உங்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்க முகங்கள்ல இருக்கிற கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார். சேர்ந்து சொல்லுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. முடிந்த ரெண்டு கைகளை உயர்த்தி, எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. உங்க வீடு முழுவதும் கேட்கும்படியாய் நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லி பாருங்க பார்ப்போம். எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. ஒரே ஒரு முறை. எனக்காகவே இன்னும் நல்ல ஆவியில நிரம்பி குதூகலத்தோடு சொல்லி பாருப்போமா? ஒரு 3 முறை சொல்லுவோமே. எனக்காகவே எனக்காக எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க இந்த பூமிக்கு வந்தார். மேல விழுந்த எல்லா சாபங்களையும் உடைக்க யாராலையும் முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் அதை உடைத்தது. அவர் கல்வாரியில பட்ட பாடுகள், அவமானங்கள், சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்முடைய சாப கரைகளை எல்லாம் நீக்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் உண்மையாய் உங்களை அர்ப்பணித்து இந்த இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, இதுவரை துரத்தி கொண்டிருந்த சாபம் ஒன்றுமில்லாமல் போகும். துரத்தி கொண்டிருந்த வியாதி ஒன்றுமில்லாமல் போகும். துரத்தி கொண்டிருந்த அவமானங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். இயேசுவை தேடி வந்தவருக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். மனதில் வைத்து பாடுவோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நல்ல
சத்தம் உயர்த்தி எந்தன் இயேசுவே, பாட பாட வியாதிகள் விலகும். இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்கிறார். உள்ளத்தை கேட்டாரையா. தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நல்ல கைகளை தட்டி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் மறந்தாலும் உற்றார் மறந்தாலும் மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் கொரோனா காலத்துல யாரும் நெருங்கி வர மாட்டாங்க. இயேசு ஒருவர் தான் நெருங்கி வருவார். நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாடுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. நான் தேடி போகல, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எந்த இயேசுவே, எந்தன் இயேசுவே, நல்ல கம்பீரமா. எந்தன் இயேசுவே, இன்னொரு முறை. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இந்த கல்வாரி அன்பு எப்பேற்பட்ட கல் மனதையும் கரைய செய்யும். இந்த கல்வாரி தான் நம்ம அதை நினைக்க நினைக்க நம்ம எடுத்து நிறுத்தும். தோண்டு போன மனிதர்கள் எல்லாம், அதாவது சத்துவம் நிறைந்தவர்களாய் உருமாற்றம் பெற்று இதுவரை கலக்கி கொண்டிருந்த உலகத்தை இவர்கள் கலக்க ஆரம்பிப்பார்கள். அதனால கல்வாரியை நினைத்து ஒவ்வொரு நாளும் இயேசு செய்த ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து கொண்டே இருந்தால்
நம்மை அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். அது நினைக்க நினைக்க அவருடைய சத்தியத்தில் நம்மை நடத்துவார். உணர்ந்தவர்களாய் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எத்தனை பேர் உங்க அந்தரங்கத்தை எல்லாம் திறக்க முடியும்? கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலா மாற சுத்தாவியே ஊட்டு. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரி நான் சொன்னதெல்லாம் போதும். இயேசு வாழ்ந்தா எல்லாம் கூடும். ஓடி வந்தே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பிசாசு மறைந்து கொள்வதற்கு இருதயத்தில் இடம் இருக்கவே கூடாது. அவன் திருடன், அவன் பொய்யன், அவன் இடிக்க வருகிறான், எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வருகிறான். நிறைய பேர் அடைக்கலம் கொடுத்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இயேசு தான் உலகத்தை ஜெயித்தவர். இயேசு தான் அதாவது கடைசி மனிதனை தேடிக்கொண்டு இருக்கிறார். வேதாகமத்தை எடுத்து வாசித்தா இவ்வளோ அருமையாக எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால் நல்லா உங்களை அர்ப்பணித்து வீட்டில் சும்மா இருந்த காலங்களில் உங்கள் உள்ளத்தை எல்லாம் வேடிக்கையாக மாற்றிட்டு உட்காந்துருக்கலாம். வாழ்க்கையெல்லாம் ஏளனமாக நினைத்து கொண்டு உட்கார்ந்துருக்கலாம். நிறைய காரியங்கள்லாம் கிண்டல் கேலித்தனமாக இருந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் மாற்றிட்டு ஒழுங்காக வாழ்க்கையை அமைத்து எல்லாவற்றையும் சரியான பாதையில் கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய கையில் கொடுத்து உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி ஒரு கையை உங்கள் மனதில் வைத்து அதில் கழுவுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுங்க பார்ப்போம். வீட்டில் இருந்த காலங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒன்றையும் ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத எந்த ஒரு தடைகளும் மாறி போகட்டும். முழுமை அர்ப்பணித்து கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. உங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. கடைசி வரைக்கும் இந்த ஆராதனையை கவனிக்க
இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொன்றையும் கேட்க அதன் பிரகாரமே வாழ்க்கையை அமைக்க இயேசுவின் நாமத்தினாலே ஒருவரை ஒருவர் தாங்க தேற்ற கத்தர் பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் கூட நம்முடைய சபையில் உள்ள தேவைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சபையில் உள்ள வியாபாரம் செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நம்ம செபிக்க போகிறோம். கடைசியாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாம் செபிக்க போகிறோம். அதன் மூலயமா வியாபாரத்தை இழந்து இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நாம் சபையராய் நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நம் பேர்களை வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்காக நம் ஜெபங்களை நாம் ஏறெடுப்போம். இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா, உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜ் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு தேவைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, இது சர்க்குண ராஜுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெற்றி மாறனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பீட்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வெங்கடேஷ் அங்கனுங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா மணிராஜங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெசி ஜான்சனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்தோனி கௌரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிவா மாரிக்காக செபிக்கிறோம். லோகதானத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஆனந்தராஜ் என்கிறதுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. குபேந்திரனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கிரேஸுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா செல்வம் நாகு விக்னேஷுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா இதோ எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு தேவை ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா இவர்கள் எந்த ஒரு பொருளாதார தேவைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எந்த ஒரு ஆண்டவரே இயேசுப்பா பண தேவைகளில் ஆக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா பொருட்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவே நீர் ஆண்டவரே இவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே, ஏசப்பா நீர் ஆண்டவரே, ஏசப்பா இவர்களுக்கு சரி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களிடத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா குறைவுகளும் நிறைவாய் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஏசப்பா பிரசவ காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறதான ஆண்டவரே, அப்பா ஹல்லேலூயா மகாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. விஜய் யாபேஸுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகன்யாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிதாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்ட்ரியாவுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆண்டவரே ஏசப்பர்களுக்கு நல்ல ஒரு குழந்தைகளை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்முடைய ஆவியில நிறைந்த ஆண்டவரே ஏசப்பா இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா குழந்தைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே ஏசப்பா பலமாய் இறங்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒரு சுக பிரசவத்தை கட்டளையிட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரை. தனிகா சலத்துக்காக செபிக்கிற ஆண்டவரை. சுஜாதாவுக்காக செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஹல்லேலூயா இன்னுமா இருக்கிறதான ஆண்டவரை ஏசப்பா வியாதியில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ஆண்டவரை. தனிகா சலம் ஆண்டவரை ஏசப்பா சுஜாதாவுக்காக செபிக்கிற ஆண்டவரை. ஈஸ்வரிக்காக செபிக்கிற ஆண்டவரை. அப்பா ஹல்லேலூயா தங்க ஆண்டிக்காக செபிக்கிற ஆண்டவரை. அப்பா இன்னுமா இருக்கிறதான பாபுராவு அங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரை. ஏசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரை. கௌதம் அப்பாவுக்காக செபிக்கிற ஆண்டவரை. ஏசப்பா முருகனுக்காக செபிக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை உடல்களில் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை தரும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் பேர் வாசித்த ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஏசப்பா படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீர் ஆண்டவரே இவர்களுக்கு யெகோவா ரஃபாவா இருந்த ஆண்டவரே ஒரு சுகத்தை தரும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே ஏசப்பா இவர்களுக்கு ஆண்டவரை முழுமையான ஒரு சுகத்தை தந்து ஆண்டவரே ஏசப்பா வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே ஏசப்பா கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதன் மூலியமாய் ஆண்டவரே ஏசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே வியாபாரத்தை இழந்திருக்கிறதான் ஆண்டவரே ஏசப்பா ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா இந்த கொரோனாவினால் ஆண்டவரே ஏசப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே ஏசப்பா வியாபாரம் இல்லாமல் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாருமே விடுதலையாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசுவே ஹல்லேலூயா உமது வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே வல்லமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே பேர் வாசித்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க எங்க ஜெபத்தை கேட்டு பதில் தர போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்கான மகிமைகளும் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. May God be glorified. இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறது பாக்கியம். I honor this opportunity to meet you virtually.
அதே நேரத்தில் எப்பொழுது சேர்ந்து வருவோம் என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உள்ளத்தில் பெருகி இருக்கிறது. At the same time, we are longing to gather together as a church physically to worship. நாம் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடே கடந்து செல்லும் முன்பதாக சுருக்கமாய் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். We are going to do a quick prayer before we look into God's word today. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். God, we look into your face today. நீர் எங்கள் பட்டணத்தில் விசேஷமாய் அசைவாட உம்மை வரவேற்கிறோம். We welcome you to move in our city, in our place today. பலவீனப்பட்ட எங்கள் சபை மக்களை உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். We commit everyone in our church who are struggling through sickness. மருத்துவமனைகளில் ஊழியம் செய்கிறதான சர்வீஸ் பண்ணுகிறதான டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் மேல் நர்ஸ், மற்ற எல்லாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். God, we pray for every single health worker that are out there in the hospital, the nurses and doctors and everyone. அதில் விசேஷமாக எங்கள் சபையில் உள்ள நர்சஸ்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். We specially pray for nurses from our church. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கிருபைகளையும் தந்தருள நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். We ask that you protect them and you provide them with your grace. இயேசுவின் நாமத்தினால இந்த தொற்று பரவாதபடிக்கு நாங்கள் கடிந்து கட்டி அதை நிறுத்தி செபிக்கிறோம். In the name of Jesus, we command and we bind the spreading of COVID around here, Lord. இயேசுவின் நாமத்தினால இந்த லாக்டவுன்லாம் முடிந்து எல்லாம் ஓப்பனாக நாங்கள் உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம். We ask in the name of Jesus, but that this lockdown be broken and doors be open again. நார்மல் லைஃப் நீர் கட்டளையிட நாங்கள் உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். Lord, we ask for the normal life back. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கருவோம், கவனிப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. May God's name be glorified. கர்த்தருடைய வார்த்தையின் ஊடே கடந்து செல்கிற நேரம். We're going to look into God's word today. நீங்கள் முழு ஆராதனையை கவனிக்கிறீர்களா? Are you listening to the entire services? நான் பரீட்சைன்னு சொல்லும் பொழுது 3 விதமாக சொல்லுவேன். When I talk about exam, I say there are 3 kinds. முதலாவது தூர பரீட்சை. One is distance education. ரெண்டாவது நேர பரீட்சை. Time. The next one is timely exam. டைம் டெஸ்ட். The test of time. மூன்றாவது நெருப்பு பரீட்சை. Third thing is the test of fire. இப்போ விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் உங்கள் நினைக்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணுவீங்க, நினைக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுவீங்க. சர்வீஸ் அப்படி செய்ய முடியுமா? Now all the believers may able to open and close the service as and when you feel like ஏன்னா on the இப்போ mobile. கையில் தானே ஃபோன் இருக்குது. Because you have the mobile now. நானும் இப்போ திறந்து மூடிட்டு போனேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? If I open and close now, what will that look like? அதாவது இதுதான் தூர பரீட்சை, டிஸ்டன்ஸ் டெஸ்ட். This is the test of distance. ஏன்னா எஜமான் இருக்கும்போது கடையில் இருக்கிற சேல்ஸ்மேனும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பான். Because when a manager is there, a salesman will be very active. மேனேஜர் கொஞ்சம் பார்த்துக்கப்பான்னு வீட்டுக்கு போயிட்டாருன்னா வந்தால் ஆளை பார்த்து சொல்லுவான், தாங்க இருக்கு பார்த்துட்டு போகணுவான். If the manager leaves for home, then the salesman would say, whatever you need, you can just look around இப்போ yourself. சர்ச்செல்லாம் வேற மூடி இருக்கு. Now churches are closed. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்கள் தான் இப்போ செக் பண்ணிக்கணும். You have to check how your life is. உங்கள் தேவைகள் ஒரு புறம் இருக்கிறது. Your needs are on one hand. அதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஆவிக்குரிய நிலைமைகள். The other important thing is your spiritual life. ஏன்னா இப்போ சந்திரன் மறைந்து இருக்கிறது. Because the sun is hidden now. சந்திரன் மறைந்து இருக்கிறது. The moon is hidden now. சந்திரன்னா சபை. The moon represents church. இப்போ நட்சத்திரம்லாம் ஒரே பிரகாசமாக தெரியும். Now the stars will look far more shining and brighter. அதனால சந்திரன் இல்லைன்னு இல்லை. That doesn't mean there is no moon. ஏன்னா இப்போ இருக்கிற மீடியாக்களை யூஸ் பண்ணுகிறவங்களாம் இப்போ பயங்கர பிரகாசமாக இருப்பாங்க. At this moment, everyone that uses media are a lot more brighter. நீங்கள் விசுவாச மக்கள் அதில் தெளிவாக இருக்கணும். The believers of church have to be very clear about it. நாங்கள் உங்களுக்காக செபித்து கொண்டு இருக்கிறோம். We are praying for you.
நீங்கள் ஊழியம் செய்கிறதையும் விரும்புகிறோம், அதில் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் இந்த நாட்களில். We'd like to encourage you and push you to do more ministry in these times. அதனால் இப்போ இந்த மீடியா ஸ்டார்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது நீங்கள் உடனே சந்திரன் நல்ல மைண்டில் வைங்க. சந்திரன் வெளியே வந்தால் நட்சத்திரத்துக்கு அப்புறம் மதிப்பு கிடையாது. Once the moon shines again, there is no brightness for stars. ஏன்னா சந்திரன் தான் திருச்சபை. Because moon is church. நீதியின் சூரியன் இயேசு. And Jesus is the son of சூரியனுடைய righteousness. வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது சந்திரன் மாத்திரமே. The only thing that reflects the light from sun is the moon. அதனால் நட்சத்திரங்களையே பார்த்துட்டு நின்றாதீங்க. Don't just be stopped by the அதுக்காக stars. நட்சத்திரத்தையே பார்க்காம விட்டுறாதீங்க. That doesn't mean you don't have to view stars at all. ஆண்டவர் மகிமைப்படுவார். May God be glorified. அதனால் நீங்கள் இந்த லாக்டவுன் டைமில் இந்த டிஸ்டன்ஸ் டெஸ்ட்டை ஜெயிக்கணும். So during this time of lockdown, you need to overcome the test of ஏன்னா சர்ச்சில் distance. நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறீங்க. Because you're not at church, you're at home. சர்வீஸை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. கால் மேலே கால் போட்டு காஃபி கப்பை கையில் வச்சுக்கிட்டு செல்லை ஆன் பண்ணிவிட்டு சர்வீஸ் ஒரு வேளை பார்ப்பீங்க. Maybe you're watching the service by sitting lethargically with your coffee in your cup on your phone being turned on. அமெரிக்கா சர்ச் மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் இப்போ. It's become like American churches. அங்கே தான் காப்பி வச்சுக்கிட்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுவான். They'll attend church with coffee. ஒரு கையில் சாப்பாடு, இன்னொரு பக்கம் அங்கே சர்வீஸு. ஆமாம் நல்லா தான் பாடுறாங்க. They'll have coffee in one hand and they'll look at the church on the other hand. அதனால் நீங்கள் இதை மைண்டில் வைக்கணும். பி சின்சியர். நீங்கள் இதில் உத்தமமாகவும் உண்மையாகவும் முழு ஆராதனையில் பங்கு பெறுங்கள். So be sincere about the service that you're listening into. அதனால் உங்களை கமிட் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை தருவார். Commit yourself and may God give you grace. ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். இப்படிப்பட்ட இருண்ட காலங்களிலே நமக்கு கவனிக்க வேண்டியது, இந்த கப்பல் ஆழ்கடல்களில் பயணமாகும் பொழுது காம்பஸ் என்ற கருவியை பயன்படுத்துவார்கள். In a time as darkness as this, the ships use something called a compass to direct them. ஏன்னா இருண்ட காலம். Because it's a dark period. கடல்ல புயல் வீசும். There will be storms in the sea. நட்சத்திரம்லாம் அப்ப தெரியாது. There will be no stars நல்லா to இதை view. மைண்ட்ல வைக்கணும். சில காலங்களில் நட்சத்திரமா மறைஞ்சிரும். There are seasons where you can't even see the stars. அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க வசனத்தை பார்க்கணும். அதான் காம்பஸ் இப்போ நமக்கு. So we need to look into God's word because that's the compass. இந்த லாக்டவுன் முடியறதுக்குள்ள ஒரு வாட்டியாவது பைபிளை வாசிச்சு முடிச்சுட்டு வெளியே வாங்க. Before the lockdown ends, try to finish reading your Bible at least once. மறுபடியும் சொல்றேன். I'm saying it again. வாழ்க்கையில் இந்த கேம்பஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா டைரக்ஷனில் ஸ்லிப் ஆக மாட்டீங்க. If you look into this compass, you won't slip out of your way. அதனால் இந்த கேம்பஸை குறித்து தான் நான் இப்போ கொஞ்ச நேரம் பேசி முடிக்க போகிறேன். I would like to talk to you about this compass. சங்கீதம் 119 129வது வசனம். Psalms chapter 119 verse 129. Thy testimonies are wonderful, therefore doth my soul keep them. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். சாட்சிகள், அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் மேலே உங்களுக்கு வாஞ்ச பெருகணும், விருப்பம் பெருகணும். The hunger and desire for God's word need to increase in your life. இந்த வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. Only God's word can revive us. தாவீது கேட்பான், என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். ஏன்னா அவன் சொல்லுவான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. David asks God to revive his spirit over and over because his soul is stuck to the mud. அவருடைய சாட்சிகள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதலை தரக்கூடியது. Because his words and his testimony are the guidance for us. அவன் சொல்றான், இந்த சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். Psalmist says that my soul will keep them. நம்ம பிசிக்கலாக தான் நம்ம யோசிப்போம். We only think about it physically. ஏன்னா மோசேக்கு 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. Moses received 613 commandments.
இந்த கட்டளைகளுக்குள்ள எல்லாமே முடிந்து விடுகிறது. Everything is covered inside these commandments. that ஒரு was முறை given. ஆண்டவர் இதை கொடுத்தாரு, இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்தலைங்க. He gave it once and he never changed it. ஆனா தேசத்து சட்டங்களை பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். But you look at the laws of a country, it's consistently changing. இது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது நெதர்லாண்டாக இருக்கட்டும், அது எந்த நாடாக இருந்தாலும் சட்டங்கள் இன்று வரை மாற்றப்படுகிறது, இன்று வரை அது மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. No matter what country it is, but the laws keep changing every single time. அதாவது இந்த கேம்பஸ் உங்களுக்குள்ளே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உங்கள் லைஃப். If there is no compass in your life becomes more and more difficult. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கேம்பஸ் மாதிரி, ஏன்னா இந்த பிரமாணங்கள் இந்த சாட்சிகளை நீங்கள் மறுபடியும் வாசித்தால் ஒழிய, நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும், வாசிக்காதவங்களுக்கு அதனால் வருகிற அழுத்தங்களும், அதனால் வருகிற விடுதலையும், அதனால் வருகிற வெளிச்சமும், அதனால் வருகிற சூடும், அதனால் வருகிற வழிநடத்துதலையும் அவங்க இழப்பார்கள். When you don't read the word, and not just read but experience the testimony and the power and the commandment that's given to us, when we read it over and over again, it's what set us free, and when you don't, you miss out on the freedom from it. ஏன்னா இந்த கட்டளைகள் தனிப்பட்ட மனிதனுக்கு பொருந்தும். Because each and every commandment fits every individual person. எல்லா அரசியலுக்கும் பொருந்தும். It is apt for every single political எல்லா situation. பொருளாதாரத்துக்கும் பொருந்தும். It is comparable for every materialistic எல்லா situation. ஒழுக்கத்துக்கும் பொருந்தும். It is applicable for every moral aspect. எல்லா மார்க்கத்துக்கும் பொருந்தும். It is applicable for every religion. இது சமுதாய வாழ்வுக்கும் பொருத்தமானது. It is also apt for a society. இப்படி ஒரு சட்டத்தை நீங்க உலகத்துல எங்க போனாலும் பார்க்க முடியாது. You will never find a commandment such as this anywhere in the world. ஏன்னா இந்த பிரமாணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாலே உங்க லைஃப்ல பல மாற்றங்களை தேவன் தர முடியும். Because when you enter into this commandment, God will bring huge transformation in your life. இதுல ஆண்டவர் ஜஸ்ட் இந்த கமாண்ட்மெண்ட்ஸை ரெண்டா பிரிக்கிறார், அவ்வளவுதான். God is dividing these commandments into two. ஒழுக்கத்தை சார்ந்தது, One is about moral, இன்னொன்று அவனுடைய சடங்காச்சாரங்கள். the other one is about their traditions. நல்லா ரெண்டாவே இதை பிரிச்சிடலாம். நீங்க இந்த பிரமாணங்கள் ரொம்ப சிம்பிள்ங்க. These commandments are very simple. ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா அவர் தலைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய புத்தகத்தை வச்சிருப்பார். If you go to a lawyer, there will be huge books behind him. ஆனால் ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த கட்டளைகள் ரொம்ப சிம்பிள். But the commandments that God has written for us is very simple. அவர் என்ன சொன்னாரு? கொலை செய்யாதிருப்பாயாக. What he's saying is, do not murder. திருடாதிருப்பாயாக. Do not steal. நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. Do not give fake testimony. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Do not enter into prostitution. இப்போ இது யாருக்குங்க விளங்காது? நீங்கள் வைக்கல கேட்டு பாருங்களேன், நம்ம தேசத்து சட்டங்களை விளங்கவே முடியாது. If you go ask a lawyer about the laws of a country, you will not be able to understand them. இந்த பிரமாணங்களை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் தேவையான அத்தனை நன்மைகளும் வழிகளும் இதற்குள் இருக்கும் பொழுது, இதை நீங்கள் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இதை நீங்கள் ஆராய்வதோ இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் பாருங்க. It is very important in a time as this to follow and meditate and look into and research the commandment that God has given to us through Bible. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இங்க இந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். Psalmist says, thus my soul will keep them. நிறைய பேர் வசனத்துக்கு ஏன் கீழ்ப்படிவாங்க தெரியுமா? You know why many people obey to God's word? Why? நீங்க சொல்றத எனக்கு கேட்காது, அதான் பிரச்சனை. I can't hear what you say. ஏன்னா நரகத்துக்கு போயிடுவோமோ, Because they're scared of going to ஆண்டவர் the தண்டனை hell. கொடுத்துருவாரோ, Maybe God will punish me. அதனால கீழ்ப்படிறாங்கங்க ஆண்டவர் வசனத்துக்கு. Many people obey because of that. அது சொல்றது நல்லா விளங்கிடணும். நிறைய பேர் கீழ்ப்படிறதுக்கு காரணம் என்னன்னா பனிஷ்மெண்ட் வந்துடும்.
Many of them are fearful of punishment and thus obey God's word. இன்னொருத்தவங்க கீழ்ப்படிய காரணம் என்னன்னா செக்யூர் அண்ட் பிளெஸிங்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொன்னா. Some other people obey to God's word to receive blessing. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் வந்துடும். Because they believe that if they obey, they are safe and they receive blessings. ஆனா இன்னொரு குரூப் இருக்குங்க. But there is another group. அந்த குரூப்ல தான் நீங்களாம் வரணும்னு நான் இப்ப பேசுறேன். I am speaking so that you belong to this group. தேவனை நேசித்து Love God. ஆண்டவரை நேசிக்கிறவங்க பைபிளை வாசிப்பாங்கங்க. Those who love God will read God's word. வாசிக்கிறவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அதை நான் இப்போ இங்கே சொல்ல வரல. Those who read will be different. ஆனால் நேசிக்கிறவங்க நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தால் ஆண்டவருக்கும் இந்த வார்த்தைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. யூ ஹாவ் டு அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் கோ த்ரூ இட் ரெகுலர்லி. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படி இவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். As the psalmist says, therefore doth my soul keep them. இதனுடைய உச்சகட்ட ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, the peak of the blessing is that நீங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க அதிசயத்தின் ஒரு பகுதியாய் மாறி விடுவீர்கள். the moment you begin obeying to these words, you become part of a wonder. நான் மறுபடியும் சொல்றேன், I will repeat it. நீங்க வசனத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அந்த வசனத்தில் வருகிற அதிசயத்தின் ஒரு பகுதியாய் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். I am saying that when you begin to read God's word and you obey those words, you will become part of the wonder that is given in there. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்தி பேசுகிறேன். So I would like to encourage you. அதனால இந்த அடுத்த வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்லும் பொழுது In next verse, 130வது வசனம், in verse 130, the entrance of thy words giveth light, it giveth understanding unto the simple. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். கீழ்ப்படிதல் உங்களை புரிந்து கொள்ளுதலுக்கு நேராய் நடத்துகிறது. Obedience leads you to understanding. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் புரிந்து கொள்கிறதற்கு நேராய் உங்களை நடத்துகிறது. Obedience leads you to understanding. நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டாங்க, பைபிள் புரியல அதெல்லாம் வாசிக்கலாம்பாங்க. Many of them will not obey, then they will say that I can't understand the Bible, that's why I'm not reading it. கீழ்ப்படிஞ்சாதாம்பா இது புரியும், இது மைண்ட்ல அறிவில் விளங்கி கொள்ளக்கூடிய புஸ்தகம் நம் கரங்களில் தேவனே எழுதி கொடுத்த இந்த பிரமாணம் அல்ல. This is not a book for you to understand mentally or intellectually. This is a book for you to obey when you read it. அப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். Only then you will begin to understand it. நீங்க உடனே கேட்பீங்க, எனக்கு எல்லாமே புரியணுமே. நோ, உனக்கு எதெல்லாம் ஈஸியா தெரியுதோ அதுக்கு கீழ்ப்படி புரிய ஆரம்பிக்கும். Whatever is easy and simple for you to understand, begin obeying for that, and then you will get further understanding of the word. அதனால தான் இந்த இடத்துல உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். That's why this verse says that the entrance of thy word giveth light, and it will give understanding unto the simple. அதனால லைட் வெளிச்சம் அப்படின்னு சொன்னாலே இந்த வெளிச்சம் 3 காரியங்களை வெளிப்படுத்தும். When I say light, it represents 3 things. அது வசனம் தான் வெளிச்சம். God's word is the light. என்ன இதான் அக்கினி பொறி. Because it is a fire. Because it is also the fire. ஏன்னா இதுதான் அக்கினி. It is fire. அதனால இதுல இருந்தா வெளிச்சம் வந்தாகணும். Because light comes from this. உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா வெளிச்சம் எங்க இருந்து வரும்? If his word is not in you, where will the light originate from? ஏன்னா இந்த வசனத்தின்படி
வெளிச்சம் தான் அழுக்கை வெளிப்படுத்தும். because only light reveals dirt. சில தேசங்களிலே ஸ்டார்ம் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயல் ஜன்னலை பயன்படுத்துவார்கள். ஜன்னல். Many countries use a window called strong window, which is specially made for the time of storm. அது 2 ஜன்னல்கள் அந்த வீட்டுக்கு இருக்கும். There will be 2 windows in those இப்போ houses. இப்போ நமக்கு இது வழங்காது. ஏன்னா நம்ம நாட்டில் புயல் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வந்தாலே பெரிய விஷயம். நமக்கு சும்மா ஃபூ அப்படின்னு வந்தாலே மரங்கிறம் எல்லாம் சாஞ்சிரும். For us, we don't receive storm as much. It's only once a year, and even பல a light wind can தேசங்களில் break. அந்த ஒரு குறிப்பிட்ட வின்டர் சீசனில் பனி புயலும் வீசும், மழை புயலும் வீசும், காற்று புயலும் இருக்கும், பலவித புயல்கள் வீசும். Many countries have different kind of storms with rain and with wind and so on. அதனால் அவங்க இந்த புயலுக்கென்று ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி ஃபிட் பண்ணியிருப்பாங்க. So they will have a window specially for the storm that is in front of the regular window. இவங்க இந்த புயல் காலங்கள் முடிந்த பிறகு அந்த ஜன்னல்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. So once the storm season is over, they will begin cleaning these windows. 2 ஜன்னலையும் க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா When they start cleaning both the windows, அது வந்து பெரிய கஷ்டமான வேலை எல்லா வீட்லயும். it's a very difficult task in every house. நான் சொல்றது நமக்கு உங்களுக்கு எப்படி வழங்கும் தெரியல. நம்ம ஊர்லலாம் ஜன்னல்லாம் சின்னதாக இருக்கும். வெளிநாட்டிலலாம் போயிட்டீங்கன்னா ஜன்னல் தான் வீட்டு வாசல் மாதிரியே இருக்கும். In our country, windows are very small, but in countries abroad, the windows itself will look like doors. ஏன்னா அவங்க அப்படி ஸ்க்ரீனை தள்ளினாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம், உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிறதையும் பார்க்கலாம். If they open the curtain, you can basically see what's outside, and people from outside can see what's inside. ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த புயல் முடிஞ்ச பிறகு இந்த ஜன்னல்களெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தொடச்சி ரொம்ப பர்ஃபெக்டாக தொடச்சோன்னு சந்தோஷமாக அப்பாடான்னு உட்காருவாங்க. So when they finish the storm or the storm is over, they will clean all these windows and they will rest. அவங்க உட்கார்ந்து அடுத்த நாள் வந்து இந்த புயல்லாம் ஓஞ்சதுனால வெயில் அடிக்கும். So once the storm is gone, the summer will begin. அந்த சூரிய வெளிச்சம் வரும் பொழுது பார்த்தா தான் தெரியும் அந்த கண்ணாடியில் அவ்வளோ அழுக்கு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஸ்டன் ஆயிடுவாங்களாம். So when the sun comes out after the storm, they see that the mirrors are still so dirty. நீங்கள் எவ்வளவு காலம் தான் இருளிலே உட்காந்துருப்பீங்க? How long will you be seated in the நீங்கள் dark? நினைக்கிறது தான் கரெக்டு. People would think what I think is right. அவங்க வெளிச்சத்துக்கே வர மாட்டாங்க. They'll never come to light. தேவ வெளிச்சத்துக்கு வந்துடவே மாட்டாங்க. They'll never come to God's light. சுய வெளிச்சத்திலே வாழ்ந்துருவாங்க. They live in their own personal ஆனால் நான் light. உங்களை பார்த்து சொல்கிறேன், I'm looking at you and telling you, உங்கள் இருதய ஜன்னலை திறப்பீர்களே ஆனால் open the windows of your heart. இந்த தேவ வசனம் என்ற வெளிச்சம் வரும் பொழுது தான் When the light of God's word enter into you, நம்ம வாழ்க்கையில் உள்ள கரைகளும் குறைகளும் அழுக்குகளும் தேவன் வெளிப்படுத்தி நம்மை அசிங்கப்படுத்த மாட்டார். அவர் ரத்தத்தினால கழுவி உன்னையும் என்னையும் பரிசுத்தவான் என்ற நிலைக்கு கொண்டு செல்வார். and when God's light enter into a heart, he's not going to condemn you and me, but he's going to wash us and cleanse us and make us whole and holy. இப்போ முதலாவது வசன வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது தான் நம்மிடத்தில் உள்ள குறைகள் தெரியும். First, when only the word of God enter into us as a light, we will be able to see the dirt in our life. இந்த அழுக்கு போயிட்டாலே நான் சொல்வேன் வேடிக்கையா சார்கோல் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவேன். I call certain people charcoal Christian. அதான் கரி கிறிஸ்தவர். Charcoal Christian. அப்படின்னா என்னன்னு கேட்டால் அவங்ககிட்ட வேஸ்டேஜே இருக்காது. Which means they don't have any wastage. விறகு எரிஞ்சுன்னா கறி வரும். When a firewood is burned, there is coal. ஆனால் கறி எரிஞ்சுன்னா ஒன்றுமே இருக்காது, மீதி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக போயிடும். When charcoal burns, everything is used. ஏன்னா அதில் எதுவுமே ஸ்டே பேக் கிடையாது, பின்னாடி நிற்க போகிறது எதுவுமே கிடையாது. There is nothing that's going to wait. எல்லாமே பர்ன்ட்டாக எல்லாமே யூஸ்ஃபுல் ஆயிரும். Nothing will be left behind. Everything will தேவ burn. வெளிச்சம் உனக்குள்ள வந்தா நீ ஒரு கரி கிறிஸ்தவனை போல மாறி விடுவாய். When God's light enter inside of you, you will become a charcoal தேவ Christian. வெளிச்சம் என்பதை தேவ வசனம் என்று சொல்கிறேன். I am saying that God's word is God's light. அதுதான் இங்க சொல்றான், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து
பேதைகளையும் உணர்வுள்ளவர்களாக்கும். It says that the entrance of His word will give light and it will be an understanding even to the simple. இரண்டாவது, இந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? What happens when this light enters us is that எல்லா தாறுமாறுகளும் வெளிப்படுகிறது. every disorder is revealed. ஏன்னா இப்போ நம்ம ரூமுக்கு லைட் வெளிச்சமே இல்லைன்னு வைங்களேன், If there is no light in our நம்ம room, பாட்டு போய் அந்த பெட்ல போய் தொப்புன்னு விழுந்துருவோம். we will go and jump directly into the bed. பளிச்சுன்னு ஒரு லைட் போட்டிங்கன்னு வைங்களேன், If there is a bright light, அப்பதான் உள்ள எது எது தாறுமாறா கிடக்குது, இதுல போய் நம்ம படுத்துருந்தோமேனு பயம் வரும். காலைல எழுந்துச்சு பார்த்தா பேனா உடஞ்சிருக்கும், கிளாஸ் உடஞ்சிருக்கும், அது உடஞ்சிருக்கும், இது உடஞ்சிருக்கும். but when there is no light, we sleep there, waking up to realize there are so many things that you've broken. அதனால தான் ஸ்டார் ஹோட்டலில் லைட்டே போட மாட்டான், டிஸ்ஆர்டர் தெரியக்கூடாதுன்னு அவன் முடிவாக இருப்பான். ஸ்டார் ஹோட்டல் That's why star hotels never turn on their bright lights. சாப்பிடும்போது கூட வந்து லைட் எல்லாம் டிம்மா வச்சிருப்பான். Even when we are eating, the lights are very dim, ஏன்னா கற்பாம்பூச்சை சாப்பிட்டா கூட உனக்கு தெரியாது. so that you won't know even if you're eating cockroaches. வெள்ளைகளே போய் என்ன சொல்லிட்டாதீங்கப்பா, வேற யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதனால தான் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அதாவது தாறுமாறுகளையும் ஒழுங்கீனங்களையும் வெளிப்படுத்தி காண்பிக்கும். Because light will reveal the disorder in our life. மூன்றாவது, Thirdly, வெளிச்சம் தான் நாம் போக வேண்டிய திசையையும் தெளிவுபடுத்தும். light reveals the direction in which we need to go. நமக்கு காலங்களே என்ன இருக்குன்னு தெரியாது, இருட்டா இருந்துச்சுன்னா தெரியுமா உங்களுக்கு? If it's dark, we won't even know what is underneath our leg. எங்கே நேம் போர்டு இருக்குன்னு தெரியாது. We won't know where there is a board. நான் ஆந்திராவில் ரோடு போடும்போது ஒரு முறை நெல்லூரில் நம்ம சபைக்கு போயிட்டு வரும்போது பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். I remember the time when I went to Nellore when we planted our church there. திரும்பி வரும் பொழுது ரோடு போடுறாங்க. When I was returning back, they were making roads. ஒரு ரோட் லைட்டும் கிடையாது, ஒரு சைன் போர்டும் கிடையாது. ஒரு ஜங்ஷனில் வந்து நைட்டு 12 மணிக்கு திகச்சு நிற்கிற எந்த பக்கம் போகிறதுன்னு. I remember standing at a junction. There is no light, there is no direction, there are no name boards, and I didn't know where I was going. பெரிய விபத்துலேருந்து ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன காப்பாற்றினார். God protected me from a huge accident that day. ஒரு பெரிய ஒரு கால்வாய் மாதிரி ரோட்டில் வெட்டப்பட்டிருந்தது தெரியாமல் பைக்கில் கிராஸ் பண்ணிட்டேன். I didn't know there was a huge pothole in the street, and I crossed it in the bike. கர்த்தர் பார்வையில் என் ஜீவன் அருமையாக இருந்தபடினால அன்றைக்கி தப்பினேன். That day God protected me and my life. வெளியில் வந்து நிற்கிறேன், எங்கே போகிறதுனே தெரியல. I came out and I didn't know where to go. எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. I didn't know which direction to go. நல்ல வேளை அந்த நேரம் சென்னை போகிற பஸ் ஒன்று அப்படி கிராஸ் ஆச்சு, போர்டை படிச்சு பின்னாடியே பைக் எடுத்து வந்து சேர்ந்தேன் சென்னை. I saw a bus that was traveling to Chennai and I just followed it. இல்லைன்னா அன்னைக்கு எந்த பக்கம் போய் பொழுது விடியும் போது நான் எந்த ஊரில் இருந்திருப்பேனோ தெரிஞ்சிருக்கேன். To be honest, I wouldn't have known where I would have reached by morning if I didn't know where to go. அதனால் வெளிச்சம், வசன வெளிச்சம் தான் உன்னுடைய பாதைகளை தெளிவுபடுத்தும். Only the word of God, that light that comes from it, can give you direction for your path. நான் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்கிற தன்மையை பெருக பண்ணும். When I started, I said that obedience will increase or grow your understanding. நான் இப்போ அடுத்த வசனத்துக்குள்ளே வரேன். I'm coming into the next verse. இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதியும் சேர்த்து சொல்லிடுறேன். I would like to add another part of this verse. இதே வசனத்தில் தம்பி 30 போடுங்க. 30ல் பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். It giveth understanding unto the simple. அதாவது இந்த வசனத்தில் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால், பெரிய வசதி படைத்தவர்களோ ஞானிகளுக்கு தான் இது வெளிப்படுத்தப்பட்டது அப்படி கிடையாது. It's not something that was revealed only to the rich or the intellectual. ஆனால் இதில் என்னன்னு கேட்டால், சாதாரணமானவங்களுக்கு இந்த வசனத்தின் வெளிச்சத்தை ஆண்டவர் அழகாக தர்றார்.
Even God is willing to give the understanding and the light of the word to very simple people. ஒருவேளை என் சத்தத்தை கேட்குற நீங்கள் சாதாரண விசுவாசியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தர முடியும். Sometime maybe when you're listening to the word, you may think I'm just a simple believer, but God will give you the understanding of the word. அதாவது இதனுடைய ஆரம்ப புள்ளி வந்து இதை பற்றியே வாக்குவாதம் பண்ணுறதில் இல்லை. It is not a starting point for arguments. ஆனால் இதனுடைய ஆரம்பமே கீழ்ப்படிதலில் தான் ஆரம்பிக்குது, அதான் சொல்கிறேன். The beginning itself signifies obedience. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தான்னு எழுதியிருக்கும் பைபிளில். There was a little girl in the house of Naaman. அதாவது அவ ஒரு சின்ன பிள்ளை, அவள் சொல்வா தன்னுடைய எஜமானன் அந்த தேசத்தில் இஸ்ரவேலுக்கு போய் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியை பார்ப்பாரே ஆனால் அவன் சுகமாவான்னு சொல்லுவான். She's a little girl, but she says that if the prophet can travel there and see, he will be healed. When Naaman travels and sees the prophet, he'll be healed. ஆனால் இந்த லெட்டரோட நாகமான் போகும்போது அந்த சிங்காசனத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவை உட்காந்துருந்தான் பாருங்க, வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு இவன் என்கிட்ட குறை கண்டுபிடிக்க வந்துட்டான்றான். ஒரு நாகமான் வீட்டில் இருக்கிற சின்ன பொண்ணுக்கு இருந்த இந்த உணர்வும் வெளிச்சமும் யாருக்கு இல்லை? அரண்மனையில் இஸ்ரவேலுக்கு ராஜாவா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கவனுக்கு இல்லை. A king thought when this man arrived that he tore his clothes and he thought he has come to find faults, but a little girl had the understanding that this is for healing of her master. வசனம் எப்படி நிறைவேறுது பார்த்தீங்களா? You see how God's word is எகிப்திலிருந்து fulfilled. யோசேப்புக்கு வந்த வெளிச்சம் எகிப்தில் இருந்த மந்திரவாதிக்கோ சூனியக்காரனுக்கோ எல்லா காரியங்களை கற்று தேர்ந்த ஒருத்தனுக்கும் சொல்ல முடியலையே. No man in Egypt who is educated, the sorcerers and witchcraft and wizard didn't know, but Joseph had the understanding of what it was. அதாங்க இது பெரிய ஆசீர்வாதம். That's why this is a blessing. இதை யாரெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களோ, Whoever reads this, இந்த வெளிச்சத்துக்குள்ள யாரெல்லாம் வந்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறீர்களோ, whoever is willing to come to light and cleanse yourself, உங்க வாழ்க்கையில உள்ள அழுக்குகள் போகிறது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில சரியான ஒரு ஒழுங்கையும் தேவன் தந்து உங்களை ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காவே மாத்திடுவார். not just God blessing your life or cleaning your life, but he will also turn it into a blessing for you. ஏன்னா இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் இந்த நாகமான் வீட்டில் இருந்த பிள்ளைக்கு இருந்ததுனால தான் அவ அழகா தன்னுடைய எஜமானியை பார்த்து சொல்றான், நம்முடைய எஜமானன் குஷ்ரோகத்தில் இருக்கிறாரே, அவர் இஸ்ரவேல் தேசத்தில் எங்களுடைய தீர்க்கதரிசனத்தில் போனால் அவர் சுகமாக முடியும் என்று சாதாரண பிள்ளை சொல்லிட்டா. ஆனால் அந்த தேசத்தில் எவனாலே அதை விளங்க முடியல. Only a little girl who understood this word was able to tell her master that he can be healed from leprosy when he meets the prophet, but no one in the country could understand except that little girl. நல்ல, நான் அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்னதனுடைய கண்டினியூவேஷன் அப்படியே வரேன். கீழ்ப்படிதல் புரிந்து கொள்ளுதலை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக்கும். Obedience will increase the understanding in your life. புரிந்து கொள்ளுதல் அதிகமாகும் பொழுது ஆழமான வாஞ்சைகள் உங்களுக்குள்ள வரும். When understanding grows, there are deeper longings. நான் சொல்ல மறுபடியும் மைண்டில் எடுங்க. புரிந்து கொள்ளுதல் பெருகும் பொழுது உங்களுக்குள்ள ஆழமான வாஞ்சைகள் உருவாகும். When your understanding grows, you will have deeper desires and longings. வாசிங்க பாப்போம். 131 முடிப்போம். 131. I opened my mouth and panted, for I longed for thy commandments. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா? புரிந்து கொள்ளுதல் பெருகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசனத்தின் மேலே அவ்வளவு தாகம் வரும். When understanding increases in your life, you will have a desperate thirst for God's word. ஏனோ தெரியல, நிறைய பேர் இதை அற்பமாக நினைக்கிறாங்க வேதத்தை. Many people consider this word simple. எல்லார் கையிலையும் இப்போ கிடைக்குது, எல்லா இடத்துல ஸ்டாலில் இருக்குது. அதனால் இதை வாசிக்கிற கூட்டம், இதை கவனிக்கிற கூட்டம் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது.
Because it's available everywhere and you can purchase it everywhere, the people who honor it and read it are very less. இது நம்முடைய கரங்களுக்கு வருவதற்கு எத்தனையோ தேவ மனிதர்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். Many God's people shed blood for us to have this in our hand. கடினமான நேரங்களும் காலங்களும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேதத்துக்குள் வருகிறது நமக்கு நல்லது. கடினமான கால சூழ்நிலைகள் வருவதற்கு முன்பதாய் வேதத்துக்குள்ளே நாம் வாஞ்சியோடு வருவது நல்லது. It's better that we come inside God's word with longing and thirst before the days become hard. ஏன்னா நட்சத்திரத்தை யாரும் மதிக்கிறதே இல்லைல்ல. Nobody respects a star. அப்படிதானே? அதான உண்மை. யாராவது டெய்லி ராத்திரி ஐயோ நட்சத்திரம்லாம் இருக்குது அப்படின்னு மேலே போய் நின்று எப்படின்னா அழகாக இருக்குது அப்படியே பார்க்குறோம். Any of us like go outside and look at the sky and say stars, they are so beautiful. ஏன்னா அது இப்போ இதே நட்சத்திரம்லாம் 500 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று வந்துச்சுன்னு வைங்களேன், அதை பற்றி தான் பேசுவோம், அதுக்கு தான் காத்திருப்போம், ராத்திரி எல்லாம் போய் மேலே பார்ப்போம், வந்துருச்சா பாரு வந்துருச்சா பாரு வந்துருச்சா பாருன்னுவோம். அது பாட்டில் மேலே கூட்டி கிடக்கிற மாதிரி இருக்கு. யாராவது எதுவும் அண்ணாந்து பார்க்குறோம்? Now that there are so many stars, we don't even care about it, but if a star appears once every 500 years, we are so eagerly waiting to go up to see the star. பார்க்கறது மாத்திரம் இல்லை, நம்ம பேச்சு எல்லாமே அதை பற்றி தான் இருக்கும். Even we talk about it all the time if it appears once in a while. அதே மாதிரி இப்போ பைபிள் எங்கே பாரு இருக்கிறதுனால இப்போ யாருமே அதை ஒன்றும் மதிக்கிறதே இல்லை பாருங்களேன். Because Bible is everywhere these days, no one respects it. அதை யாரை எடுத்து நான் கேட்பேன், இப்போ எத்தனை வாட்டிக்கிட்ட வாசன்னு கேட்பேன் பைபிள் காலேஜில். அவனே சொல்வான் ஒரு வாட்டி வாசம் 4 வாட்டி வாசம், ஏதோ 1-2 கேஸ் தான் ஒரு 4-5 வாட்டி வாசம். There are very few people who's read it 4 or 5 times, even in Bible school. நான் ஏன் சொல்ல வரேன்னா இந்த 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 வாஞ்சை அந்த புரிந்து கொள்ளுதல் வந்தால் தானே வாஞ்சியே வரும். புரியறதே இல்லைன்னா நீ எங்கே பைபிள் வாசிக்க? Only if you have understanding, your desire will go. If you don't have understanding, you won't read. The reason you didn't have the understanding is because you never read it and obeyed it. இந்த காலகட்டங்களில் வேதம் தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா மாறணும். In these seasons, it's your scripture and the word that is the light to your path and shows you the way. அதனால நான் 32 முடிச்சிடுறேன், அதுக்கு மேலே போகலை. 132 போடு தம்பி. Look thou upon me and be merciful unto me, as thou you said to do unto those that love thy name. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இரங்கும். அதாவது அந்த வாஞ்சை உன்னை அந்த அன்புக்குள்ளே கொண்டு போயிடும். தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. The desire leads you to God's love. இது எல்லாமே லீட் பண்ணுறது வசனம் தான். Everything that leads you is God's word. அதுதான் காம்பஸ். Because it's the compass. அதுதான் வெளிச்சம். Because it's the light. அதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டை. It's the double-edged sword. இதுதான் கண்மலையின் ஒருக்கும் சம்மட்டி. It is the instrument that breaks the இதுதான் mountain. தெளிதேன். It is the sweet honey. கண்மலையின் ஒருக்கும் சம்மட்டி. Is the axe that breaks the mountain. அதனால உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ அன்பு, ஏன்னா இது உங்களை உள்ளே கொண்டு போயிடும். It will take you to the another depth. Because this word will take you to the depth of the desire of God's love. ஏன்னா இயேசு பிசாசுகிட்ட சண்டையே போடல. Because Jesus never fought with the devil. அவர்தான் வார்த்தையானவர். He is the word. அவர் பிசாசுகிட்டே வார்த்தையை தான் சொன்னார். He only said the word to the devil. எழுதி இருக்கிறதே. He said it is written. எழுதி இருக்கிறதே. It is written. 3 முறை எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறது. He said it for 3 times that it is written, it is written, and it is written. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். And that's what God is expecting அப்படி us நீ to do. நானும் நின்னா பிசாசை விரட்டுவோம். If you and I stand, we will stand against the enemy. அவன் கொள்ளையிட்டதை நம்ம கொள்ளையாடுவோம். Whatever he stole, we will take it back. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். Whatever we lost, we will win it over. ஆண்டவர் மகிமைப்படுவார். May God be glorified. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? May we close our eyes and pray. Lord, as we heard your word today, if you have your Bible in your hand, hold it and ask God, God, give us a desire
to read and go further and in depth into your word. Give us a desire in our heart for it, Lord. God, help us obey, that our desire grows more and more about the word and the love of you that we will get to experience because of the word. Lord, we hear so many voices, so many things. There are so many news around us. There are so many words and so much information that come to us through a simple mobile phone or a TV or whatever instrument in our life, Lord. But God, when we hear your word through the scripture, through the words that you speak to us, it calms our spirit. It helps us go deeper. It helps us reflect on us. As we heard today, it will help us look into the dirt and disorder in our life, and that giving an opportunity for us to be cleansed. God, in this season and this time, we pray that every single believer in our church and everyone who's gathered in your name, Lord, we ask for a cleansing of your Holy Spirit that will fall down upon us, Lord, and that will come through because of the word that goes within us, not because of the news, not because of fear, not because of anxiety. Lord, it's because your word is a double-edged sword, and it will reflect as a light, and it will show everything that is disorderly and that's dirty, and that we will long for your holiness, and we long for the cleansing of the Spirit, Lord. ஆண்டவரே, எங்க வாழ்க்கைய உள்ளும் புறமுமாய் சுத்திகரிக்க உங்க வெளிச்சம் உங்க வார்த்தையின் மூலமா எங்களுக்குள்ள வரட்டும். We welcome that light to shine upon us. We ask for a desire to obey for your word and give us clarity and understanding of your word to us, Lord. We come at this time into your hands. உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். நான் மறுபடியும் சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். முழுமையாக கவனியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நாங்களும் அதை அறிந்து கொள்ள முடியும். நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ண விரும்புகிறோம். நம்ம திருச்சபை என்பது பெரிய வேலையை செய்கிறோம். ஒரு வேலை கூடி வருகிறதுல நமக்கு இந்த வியாதி தடையாக இருந்தாலும் பெரிய வேலையை செய்கிறோம். இந்த நாட்கள்லேயே நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவார். அதனால் வேதத்தை அதிகம் வாசியுங்கள், அதை கவனியுங்கள். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி எல்லா சேனல்லையும் பார்த்து உங்கள் நேரங்களையும் உபதேசங்களையும் உங்களுக்குள் குழப்பங்கள் வர வேண்டாம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். சங்கீதம் 139 17-18. Psalms 139 17 and 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் அண்டையில் இருக்கிறேன். அப்படியே சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆலோசனைகள், அருமையான ஆலோசனைகள், ஆச்சரியமானவைகள். நம்ம வாழ்க்கை ஆச்சரியத்தினுடைய ஒரு பங்காய் மாறணும்னா obey the word. புரிந்து கொள்ளுதல் வரணுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வாஞ்சை உங்களுக்குள்ள வரணுமா? நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது வாஞ்சை வரும். அந்த வாஞ்சை தேவ அன்புக்கு ஊடே நடத்தும். உங்கள் வாழ்க்கை மகிமையினால் மூடப்படும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியினால் நிரம்பும். பஞ்ச காலத்திலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எந்த நெருக்கமும் உன்னை நெருக்க முடியாது. அவர்களை எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் இவர்கள் பல்கி பெருகினார்கள். நெருக்கத்துக்கு மத்தியில் பெருக்கத்தையும் விசாலத்தையும் தருகிறவர் நம் ஆண்டவர். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தின்படி, இந்த வசனங்களுக்குள் புதைந்து கிடக்கிற வாக்குத்தத்தங்கள், இதற்குள் அழுத்தப்பட்டு இருக்கிற சத்தியங்கள் உங்களை விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். இதை கவனித்தவர்கள், கேட்டவர்கள் இறுதி வரை இதை உன்னிப்பாய் கவனித்து இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து உம்முடைய சுதந்திரவாளிகளாய் இந்த பூமியில் சாட்சிகளாய் உம்முடைய மகிமைக்கென்று, உம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்கென்று நாட்டப்பட்ட சந்தன விருட்சங்களைப் போல ஆண்டவரே, இவர்கள் இந்த பூமியில் வாசனை வீசவை தருவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தேவைகள், எதிர்பார்ப்புகள், நெருக்கங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம்.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தேடும் பொழுது, முதலாவது தேவராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொன்ன உடைய வசனத்தின்படி எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்க தாழ்த்து. உடைய தயவுள்ளகரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கட்டும். இந்த நிகழ்வுக்கு காரணமாய் ஒத்துழைப்பாய் இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சண்டே ஸ்கூல்ல ஒத்துழைப்பு தருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சபை மக்களை நீர் காத்துக்கொள்ள சொல்லும். இதை கவனிக்கிற யாவர் உள்ளங்களையும் வெளிவு வரட்டும், வெளிச்சம் வரட்டும். சந்திரனை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கட்டும். உடைய கரங்களுக்கு தாழ்த்து பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். கன மகிமை துதி உமக்கு ஏறெடுக்கும். இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியம், சமாதானம், சுகம், பலன் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியன்னும் வசன வெளிச்சத்தோடு தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.